விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை நாய் கடித்து குதறியதில் இந்த சம்பவம் தொடர்பாக நாய் வளர்ப்புக்காரரை இப்பொழுது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்க கேட்கலாம். சசிதரன் வணக்கம். இப்ப இந்த சம்பவம் தொடர்பாக இந்த உரிமையாளர் மீது என்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனவா? என்ன நிலவரம்? சிறுமியினுடைய நிலவரமும் என்னவாக இருக்கிறது? சென்னை ஆயிரம் விளக்கு மாடல் பள்ளி சாலையில் உள்ள பெருநகர மாநகராட்சி பூங்காவில் காவலராகிய பணிபுரி வருவர் ரகு இவரது 5 வயது மகள் இருக்கக்கூடிய பூங்காவில் வசித்து வருகிறார்கள். இந்நிலையில் நேற்று அந்த புகழேந்தி என்பவருக்கு சொந்தமான ஒரு வளர்ப்பு நாய் 2 நாயும் அந்த குழந்தையை எதிர்பாராத விதமாக பயங்கரமாக கடித்திருக்கிறது. அந்த நாய்க்கு எதுவுமே முகத்தில் முக கவசமும் தலையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உபகரணங்களும் அணியாமல் இருந்திருக்கிறது. இந்த ராட்வீலர் வகை நாய்கள் என்பது உரிமையாளரை கூட தெரியாத அளவிற்கு ஒரு வெறி வந்துவிட்டால் உரிமையாளர்களே கடித்து கொதறிவிடும். அந்த அளவுக்கு ஒரு பொதுவாக இந்தியாவில் இந்த நாய்களை அதிக அளவில் வளர்ப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் 2 முறை இந்த நாய் ஏற்கனவே கடித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இந்த நாய்களை புகழேந்தி என்பவர்கள் வீட்டில் 2 நாய்களை வைத்து வளர்த்து வருகிறார். அந்த குட்டிகளையும் விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த சிறுமியை தடுக்க அந்த நாய்கள் கடிக்கும் போது உரிமையாளர் தடுக்க கூட முயலவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது அவர் சிறுமி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது அவர் புகழேந்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது மனைவி மற்றும் மகன்களை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் அவர் மீது 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தான் வளர்க்கும் வளர்ப்பு பிராணிகளை வைத்து பிறரை கடித்து தீங்கு விளைவித்தல், பிறருக்கு தான் வளர்க்கும் செல்ல பிராணிகளை உயிருக்கு தீங்கு விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் 2 வழக்கு பதிவு செய்து அவரை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது அவர் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.